யார் வேணும்? ஹாய் மேம், நான் பி ஃபைனல் இயர் படிக்கிறேன். இப்போது மதுரவாயில் ரீசெண்டாக புக் ஃபேர் நடந்துச்சுல, அங்கே நான் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ரிமைனிங் புக்ஸ் அந்த டைம்குள்ளே சேல் பண்ணி ஆகணும். பை தி வே, வாட்ஸ் அ குட் நேம் மேம்? மாயா. பட் சாரி, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மாயா ஆக்சுவலி இட்ஸ் அ குட் நேம் மேம். ராத்திரியில் பேர் மழைன்னு சொல்லுவாங்க, விச் இஸ் மோர் ரிலேட்டட் டு லவ். லவ்னு சொல்லும்போது உங்களுக்கு கரேஜ் அண்ட் பிரேவரி இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் உமன். ஓகே, பட் சார் எனக்கு இதெல்லாம் மேம் ஆஃபர் கூட இருக்குது மேம். இந்த டைம்குள்ளே சேல் பண்ணி ஆகணும் மேம். கொஞ்சம் ஒரு 5 minutes மட்டும் கொடுத்தீங்கன்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் புக் மேம். சரி, ஓகே, உள்ள வாங்க. நீங்கள் ட்ராயிங்கில் நல்லா பண்ணுவீங்க போல. அவ்வளோலாம் வரைய மாட்டேன். எப்போவாவது தோணுச்சுன்னா என் ஃபீலிங்ஸ் ஆர்டிஸ்டிக்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். அப்போது யூஸ்வலாக உங்கள் ஹாபி என்ன? ஸ்டோரிஸ் எழுதுவேன். அட, ஹவு டு ரைட் ஸ்டோரிஸ், ஹவு நாட் டு ரைட் ஸ்டோரிஸ்னு என்கிட்ட பல விதமான புக் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். மேம், கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஒரு நிமிஷம். வீட்டில் யாரும் இல்லையா? எல்லாரும் வெளில போயிருக்காங்க. ஹாய் மேம், நான் பி ஃபைனல் இயர் படிக்கிறேன். இப்போ மதுரவாயில் புக் ஃபேர் நடந்துச்சுல, அதில் நான் ஸோ கொஞ்சம் புக்ஸ் தான் இருக்குது, லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. இந்த டைமுக்குள்ள நான் சேல் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு 5 minutes மட்டும் கொடுத்தீங்கன்னா. நான் புனிதன். எனக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. என் 10 வயசில் நானும் என் தம்பியை விளையாடிட்டு இருந்தோம். அவுட் ஆனால் அவன் ஒத்துக்கணும்ல. அவன் ஒத்துக்கல. அப்போ அவனை தெரியாமல் அடிச்சிட்டேன். தலையில் ஒரே ரத்தம். அம்மாட்ட சொல்ல போகிறேன்னு ஓடினான். பின்னாடி இருந்து அவனை பிடிச்சி கீழே தள்ளி பயத்தில் அவன் கழுத்தை நெருக்கினேன். நெருக்க அவன் கண்ணை என்னை பார்த்து துடிச்சிது. அவன் கண்ணு இருந்த பயம் என் பதற்றத்தை போக்கி எனக்கு சந்தோஷமும் தைரியமும் கொடுத்துச்சு. அன்னையிலேருந்து கழுத்தை நெருக்க ஆரம்பித்தேன். அது போதையாக இருந்தது. இது எனக்கு 48ஆவது. அம்மா, அப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நான் ஒரு பையனை 4 years லவ் பண்ணேன். அவனும் என்னை சின்சியராக தான் லவ் பண்ணான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான். திடீர்னு ஒரு நாள் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான். திடீர்னு தானே எல்லாம் நடக்கும். இதை வெளில யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் தினம் அழுது அப்படியே 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் என்னால் அவனை மறக்க முடியல, வெறுக்கவும் முடியல. அதனால நான் இன்னைக்கு என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வேறு வழி தெரியல. ஐம் சாரிம்மா. சாரிப்பா. எல்லாம் பார்க்கறத கலைஞர் அவர்கிட்ட கொடுத்துட்டு பாறையில போறதுக்கு அங்கே பிடிச்சி எரியுது. இது அப்பா, ஐயா காப்பாத்துறா, 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 அடிச்சு குடிச்சிட்டு ஆத்தா.